வந்து இன்னைக்கு நம்ம சேனலில் ஐயனாரும் அவனேஷ் கூட ரோப்ளாக்ஸில் பில்டர் கார் விளையாட போகிறோம். சரி, இப்போ வாங்க இந்த கேமை எப்படி விளையாடுறோன்னு பார்க்கலாம். சரிங்க கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த என்ஜின் எடுத்து வைக்க சொல்கிறோம் கைஸ். சரி, நம்ம இங்கே வைப்போம். ஐயனாரே பேசுறா. பேசிட்டு இருப்பா, வெயிட் பண்றோம். ஓகே என்னது டிரைவா? ஒரே நேரத்தில் பேசாதீங்கடா. ஓகே, டிரைவு. கார் ஓட்டிட்டு போறேன். கார் ஓட்டு. ஆமா, எதுக்கு ரேஸ் ட்ராக் மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. இன்னும் ஓட்டு வண்டா. இது எல்லாமே இப்படி தானே இருக்கும். எப்படா ரேஸ் ட்ராக் மட்டும் எப்படி? ஏன்னா அதுக்குள்ள போயிட்டீங்க, என்ன விட்டுட்டு. இப்போ ஓடினே இருப்பேன்டா. வண்டி போக மாட்டீங்க. ஏன்டா? ஜம்பிங் பட்டன். அதான் ஜம்பிங் பட்டன் இல்லைன்னா எனக்கு நல்லது இல்லையே. நல்லது இல்லைன்னா இல்லை, எனக்கு ஜம்பிங் பட்டன் தான் எப்போவுமே நான் அழுத்தியே பழகிட்டேன். கம்ப்யூட்டரில் ஆடுறவங்களாம் ஈஸியாக ஜம்பிங் பட்டன் வச்சு என்ன வேணால் பண்ணிப்பாங்க. அது ஒரு பிளாக். ஏன்னா அவங்க சும்மா அது ஒரு நம்ம பட்டன் அமுத்தி விட்டு போதும். யாராது கைஸ்? நான் ஜம்பிங் பட்டன் இல்லாம நான் யூ டர்ன் போடலான்னு பார்த்தேன். அதான் ஜம்பிங் பட்டன். நான் ஈஸியான ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன்டா. கைஸ் இங்க பாருங்க கைஸ், அப்படியே சைடுல போயிட்டு இருக்கேன். ஓகே, அதுவும் பார்ட் ஷாப்பா ஓபன். டேய், நம்மளால இங்க பார்ட்ஸ் வாங்க முடியும். அது இப்பதான் பாக்குறேன் கைஸ். இது பார்ட்ஸ்லாம் என்னடா, அது போக போக தள்ளிட்டு அவ்வளோ இருக்குது. ஏன்டா டேய், பிளாக் நார்மலான பிளாக், கார்பன் ஃபைபர் பிளாக், கார்பன் ஃபைபர் ஸ்லாப். டேய் டேய் டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கைஸ்? அங்கே ஏதோன்னு இது கிளைம்னு கடுதானா கேம் லைக் பண்ணும். அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அப்படி ஒன்று பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் கைஸ். 2020 தாங்க கைஸ் இப்போ காசே கிடைக்குது. ஏன்னா அந்த கார்பன் ஃபைபர் என்னடா பண்ணும்? கார்பன் ஃபைபர் வீலா, லைட் வெயிட். இப்போ ஃபியூல் வாங்குவோம். கேஸ் டேங்க் ஸ்லாபா கைஸ்? நான் இப்போ 100 சேர்க்க போறேன். $60. இன்னும் ஒரே ஒரு $10 சேர்த்துனா போடணும் கைஸ். நம்ம அந்த கேஸ் டேங்க் வாங்கிடலாம். டேய் யாராது? அதான் இப்போ 100 இருக்குது. இதை வச்சு நான் முதல்ல கேஸ் டேங்க்கு தான் வாங்குவேன். ஏன்னா இன்ஜின் டக்கு ஃபியூவல் டக்குன்னு காலி ஆகுது கைஸ். நம்மளுக்கு இப்போ ஒன்று வந்துச்சு, அது வந்து ரோபக்ஸ் கேட்குறான். அதுக்கடுத்தது பிளாக் நான் வாங்க போகிறேன். ஏன்னா மற்ற பொருட்கள்லாம் பிளேஸ் பண்ணுறதுக்கு. சரி வாங்க கைஸ், இப்போ மற்றவங்க பேஸ் போய் போவோம். இதுதான் அவனேஷ் பேஸ். கொஞ்சம் லென்த் அதிகம் போட்டான். ஐயனார் பேஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது கைஸ். ஆமா, வந்து என்ன எங்கடா இந்த பக்கம் காணோம்? என்னடா ரெண்டாவது ஃபியூவல் ஜம்பிங் பட்டன் இல்லாம ரொம்ப இதுவா இருக்குது கைஸ். டக்குன்னு ஓடிடும். வந்துட்டான். டேய் எனக்கு இவன் கைஸ் அல்ல இது பிரெத் அதிகம் பண்றான் கைஸ். சைடுல என்னமோ ஸ்டாரர் பேக் 1 hour 28 minutes 30 seconds என்னமோ காட்டுது. அது வந்து ரோபக்ஸ்டா. என்னடே அதுக்காடா 1 hour வெயிட் பண்ண சொன்னீங்க? ரோபக்ஸ். ஆமாம், வேறு 30 ரோபக்ஸ் கைஸ். $6ன்னு போட்டால் அது ரோபக்ஸ் கைஸ். அந்த எஸ்ஸில் ஒரு லைன் போட்டிருந்தா டாலர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கொஞ்சம் காசை ஏற்றி சம்பளம் எனக்கு நிறைய வந்து கார்னரில் இருக்குது, எந்த மிடில் இருக்குது. அதனால நான் எங்கேயுமே முட்டிக்க மாட்டேன். எந்த ஐயனாருக்கு பக்கத்தில் இருக்குது, எந்த பக்கத்தில் வந்து அவனை சொல்ல இது இருக்குது. அதாவது அகிலேஷ் எங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கான். ஆமா, இங்கே அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யூட்டன் போடலாமா? ஐயோ ஃபியூவல் காலியாச்சு கைஸ். யூட்டன்லாம் இப்போ போட முடியாது. $86 இருக்குது, ஏதாச்சும் வாங்கலாமா?
கைஸ் அந்த இப்போ சவுண்ட்லாம் இப்போ போயிடுச்சு. ஆனால் அந்த சவுண்டு வரும், நீங்கள் கண்டுக்காதீங்க. இன்னொன்று என்ஜின் வாங்கலாம், ஆனால் எனக்கு அது ஒரு $100 கேட்டான். எனக்கு இன்னும் ஒரு வீல் வேணும். இந்த வீல் எல்லோ கலராக அது ஒன்று இருக்குது. என்கிட்ட 184 இருக்குது. இப்போ நான் அதை வச்சு இந்த சீட் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் வீல் தான் வாங்க. வீல் வேணாம், ஏன்னா நான் ஃபியூவல் தான் வாங்குவேன். நான் ஃபியூவலும் வாங்குவேன், இன்ஜின் வாங்குவேன். ஒன்று வாங்கிடுவோம். ஃபியூவல்லாம் $60. ஏன்னா நான் கேஸ் டேங்க் ஸ்லாபு. குட்டு வீல் $175. நார்மல் வீலு $45. ரெண்டு வாங்கிடுவோம், இது கம்மி தான். ஆமாம், இன்ஜினுக்கு எந்த யூஸு? ஐயா எதுக்கு இன்ஜினு? தெரியல, ஸ்பீட் அதிகம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கான இன்ஜின் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்டா. அவ்வளோதான். இன்ஜினுக்குள்ள வயர் அது இதுன்னு இருக்குமே, இதென்ன சிம்பிளாக ஒரு ஒரு சின்ன கைஸ். இது உள்ளே போயிட்டு வீலு. ஐயோ, ஓ வந்துருச்சு. ரொட்டேட் பண்ணும் இதை. இங்கே எல்லாம் அதுக்குள்ளே போகணும். அவச்சாச்சு இந்த பக்கம் ஒன்று வச்சிட வேண்டியதான். தெரியலையடா எனக்கு, நானே சும்மா சொன்னேன், அவ்வளோதான். எண்டு 63 ஸ்டட்ஸ் per second. இந்த பக்கம் வீல் இருக்குல்ல, எனக்கு வாய்ஸ் மாறி இருக்குது, கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. என்னடா அது ஸ்டாக்கே இல்ல எதுலயுமே எனக்கு. என்னது ஃப்ரீ ஸ்டப் கிளைம். ப்ளீஸ் லீவ் a like. how to leave a like bro? அகிலேஷ், இது எவ்வளவு நிமிஷம் போயிருக்கு வீடியோ? 6 நிமிஷம். இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷம்லயே முடிஞ்சிரும் கைஸ். டேய் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்டா. 15 நிமிஷம் போதுமே. நான் ஏன்டா 10 நிமிஷம்? டேய் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம்டா. சரி, இந்த வீடியோல என்ன பண்ணனும் தான் கைஸ் தெரியல. ஸ்பீட் அதிகம் மொத்தமா இன்னும் பண்ணல. போட்டாச்சு, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேய் வண்டி பறக்குதுடா. இது கேஸ் டேங்க் ஸ்லாப். அட பாவி. டேய் ஃபியூல் நான்டா இல்ல. அம்மா நான் Black வாங்கிட்டு வந்தனே, இது ஒன்னு வச்சலாம். இது என்னடா கேஸ் டேங்க் அண்டா சைஸ்ல இருக்குது. ஓகே, இன்னொன்னு கேஸ் டேங்க் வாங்கினா அது $60 தானே ஆச்சு. அட நான் கேஸ் டேங்க் வைக்கணும். இருங்க, நான் உங்கள் ஏரியா கூட வரேன். அவனு சரியா கூட வரலாம் கைஸ். திரும்படா யூட்டனே போட மாட்டேங்கிறான் கைஸ் இவன். எங்கேயோ வந்துட்டு நீ. அவ்வளோதான், இப்போ பாருங்க வண்டி பறக்கும். ஐயோ ஸ்பீடா ஸ்பீட் எப்படிடா ஏத்தன ஐனாரே? இந்த ஸ்பீட் அப்படியே தானே இருக்கு. இன்ஜின் வச்சா ஏத்திடலாம்டா. இன்ஜினை வச்சா ஏத்திடலாமா? இருடா, அப்பயா ஏத்தலாம். காசை ஏத்தி ஏத்தி எவ்வளவு இன்ஜின் வாங்குறான்னு மட்டும் நீயே பாருடா. அகிலேஷ், ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண. ஏன்டா ஸ்டாப்? கைஸ், ஐனார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவான். அவனுக்கு சார்ஜ் இல்லை. எனக்கு வந்து 5% தான் கைஸ் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ இருக்கும். இப்போ எத்தனை நிமிஷம் வீடியோ? 6 8 இன்னும் 2 நிமிஷம் இருக்கும். எல்லாம் வருது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவ 2 நிமிஷம் கழிச்சு போய்ப்பான். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீல் இருக்குல்ல, ஒரு ஸ்லாபோட வச்சா நல்லா வரும்னு சொல்லுது. கோஸ் வெல் வித் வீல்ஸ். ஆமாடா, இது வாங்கிக்கலாமா? ஓகே, நான் பிக் கேஷ் டேங்க் ரெண்டு வாங்கிட்டேன் எனக்கு தெரியாம. சரி, ஓகே, நான் இந்த பிளாக் தூக்கிட வேண்டியதான். இந்த வண்டி வந்து வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஐயோ என்னடா இது கவுந்துடுச்சு. வண்டி கவுந்துடுச்சு गाइस. இன்னும் நிறையவே தேவை. என்ஜின் அடடே என்னடா இது? என்ஜின் ஏதோ 100 गाइस. நான் என்ஜின் வாங்கியே ஆகுவேன். இந்த என்ஜின் வாங்கினா வண்டி ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். என்ன गाइस, இது வண்டி உருண்டு பறந்து போகுது. ஏய் எனக்கும் நான்டா உருண்டு பறந்து முட்டி போகுது. ஏய் கேரக்டரே நான் ரீசெட் பண்ணிட்டேன்டா. பக்லா
நம்ம பக்கு என்னாச்சு பக்காக்ல காரு கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அப்படி போகுது. நான் வீல் வைக்கணும்டா ஏன்னா இடம் போடுறான். ஐயோ வண்டி கவர்ந்துச்சு கைஸ். என்னடா ஆச்சு? வண்டி கவர்ந்துருச்சுடா அப்படியே. ஓகே கைஸ் 2 வீல் வாங்கியாச்சு. எப்படிடா அது கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா அப்படியே வண்டி கவர்ந்துச்சு. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி இருந்தால் அதுதான் ஒரே அடியாக போயிடுறோம். ரியல் லைஃப்லலாம் நம்ம செத்தே போயிடுவோம்டா. நான் நிறைய வீல் வச்சு கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன். என் வண்டியில் 6 வீல் இருக்குது. கைஸ் அயனார் வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். போல ஓகே நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளில் அவன் போயிடுவான் கைஸ். ஏன்னா அவனுக்கு சார்ஜ் இல்லைன்னு நானே அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட. அதனால் இப்போ அவன் போயிட்டான். சரி கைஸ் நான் இன்னொன்று ஃபியூவல் டேங்க் வாங்கலான்னு இருக்கேன் கைஸ். ஆனால் காசு இருக்குதா? இருக்குது. நான் இதுவும் சேர்த்து வைக்கலாம். டேங்க் இருக்குது. 3 என்கிட்ட 3 ஃபியூவல் டேங்க், ஒன்று என்னமோ ஸ்லாப் ஃபியூவல் டேங்க் இருக்குது, அதுக்கடுத்து பிக்கு கேஸ் டேங்க். அவ்வளோ வச்சிருக்கேன். நான் இன்ஜினை வாங்காமல் ஃபியூவல் தாண்டா வாங்கின்னு இருக்கேன். என் சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ் இல்லை காலையில் 6 o'clock ஒரு ரிமைண்டர் இருக்கு. ஏன் அதை பேசுனது யாரும் பக்கத்து வீட்டில் சவுண்ட் வந்துருக்கோம். விடு என்னடா வந்து என்ன என்ஜின் வாங்கணும். எனக்கே அறியாம இவ்வளோ காசு தேவை எனக்கே தர்றடா. கரெக்டா இந்த கடைக்குள்ளே போகும்போது மட்டும் எனக்கு வந்து இதுவாகுது கைஸ், அந்த ரீஸ்டாக் ஆகுது. அதே பண்ணி தான் எனக்கு புரியல. அது லக்குடா. ஐயோ கை பாரு கைஸ் என்ன தள்ளி விட ஓப்பனை பார்த்துட்டு எனக்கே குப்புறக்க வந்துடுச்சுடா. எப்படியோ சரி ஒரு துரோகி கைஸ் என் வண்டியை தள்ளி விட்டுட்டு போறான். ஆடா பாவி, உன் வண்டியை சார்ந்தது என்ன யாடா குற்றம் சொல்லுவேன். என்னங்க சும்மா ஸ்டேபிளைசிங் ப்ளஸ் $17 தானா? எனக்கு $100 வேணும். போடா வண்டி போடா. $600 இதை வச்சு நான் சும்மா இருக்கேனே கைஸ். என்கிட்ட இருக்குது $75. நான் இன்ஜினை வாங்கிடுறேன். என்னமோ V6 இன்ஜினு, V8 இன்ஜினு, V10 இன்ஜினு. சரி ஓகே V8 இன்ஜின் 2000 என்கிட்ட இல்லை. என்னடா எல்லாம் கேஸ் டேங்காக இருக்குது. கைஸ் என்ஜின் வாங்க காசு கிடச்சிச்சு. பை இந்த உனக்கு காசு கிடச்சிருக்குது. சூப்பர் போ. டேய் வச்சானா எங்கடா காணோம். ஓகே யூ கான்ட் அஃபோர்ட் தட். ஓகே நம்மளால் இது பண்ண முடியாதான். எம்மா ஸ்பீடில் போகிறாங்க கைஸ். 42 ஸ்பீடு கைஸ். ஸ்பீடை டபுள் ஆகுது கைஸ். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃப்ளோவில் எடுக்கிறானே. எக்ஸ்ட்ரா ஃபியூவல் எடுப்பாங்க தான். அப்போ ஃபியூவல் டேங்க் நான் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு புதுசாக கட்ட போகிறேன். இவ்வளோ பொருள் இருக்குது. டிக் டக் டிக் டக் டிக் 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 டக் டிக் 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 சவுண்ட் நல்லா இருக்குது. ஓகே இப்போ 3 கேஸ் இங்கே இதை வச்சுட்டு இதை வச்சுக்கலாம் ப்ளீஸ். ஓட்ட வேண்டியதான். 50 ஸ்பீடுக்கு வந்துச்சாங்க கைஸ். 50 ஸ்பீடா? ஓகே தூரமாக போகிறான். எக்ஸ்ட்ரா தூரமாக போயிட்டாங்க கைஸ். 59 கிடச்சிருக்கு கைஸ். நான் ஒரு வாட்டி ரைடு போனால் 100 எனக்கு கிடைக்குது. இவ்வளோ கிடைக்கானா? இன்னும் கொஞ்சம் பிளாக் வேணும்.
நான் வீல் வாங்கிக்கலாமா ஒன்று? அது 2 தேவை. நீ சும்மா அப்படியே எல்லா ஸ்லாபையும் வாங்கி விட்டேன் கைஸ். 3 எனக்கு புரியல. 3 தான் கைஸ் இன்வென்டரியே வந்துருக்குது. பிக்கப் ஆல் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதுதான் கைஸ். பிளாக் ஏன் தானே வச்சிருக்கேனே இருக்குது. பிளாக் வச்சு நீங்கள் ரியல் கார் மாதிரி வேணால் செய்யலாம். ஸ்லாப் பத்தலையடா, வெறும் இந்த 5 வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் ரொம்ப நாள் வெள்ளன்னா கிடச்சிரும். ஒன்றுன்னா எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். அட போங்கடா, நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிடுறேன். ஸ்லாப் 5 வச்சு இன்னும் ஒரு இது கூட பண்ண முடியாது. இன்வென்டரியில் ஏதாச்சும் இருக்குதா? இன்வென்டரி மட்டும் கொடுக்க மாட்டீங்களாண்ணா பைத்தியக்காரங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பிளாக் தான். பிளாக் இல்லை ஸ்லாப். கொஞ்சம் நல்ல சரி இங்கிலீஷ். ஸ்லாபை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவைவே அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் கைஸ் இப்போ இருக்குது இது. ஐயோ டிரைவர் சீட்டை போகிறேன். ஐயோ சீட்டை ஒரு பக்கத்தில் தான் இருக்க முடியுமா? சரி வச்சுருவோம். சீட்டை அந்த பக்கம் ஏன் நான் பார்க்குறேன்? இப்படி பாரு. இன்ஜினை இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ வீலை மாட்டிடலாம். கேஸ் டேங்க் இங்கே ஒன்று. ஐயோ தெரியாமல் இங்கே வச்சுட்டேனே. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வைக்கலாம். ஆனால் வீலை நான் வைக்க மாட்டேன். ட்ருன்னு ஒரு சவுண்டு வருது கைஸ். ட்ருன்னு எப்படின்னா இப்படிதான். ஆமாடா. நான் சவுண்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் யூடியூப்புக்காக. சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்று வீல். ஏன் கைஸ் உள்ளே போயிடுறாங்க கைஸ் இந்த வீல் வேற. அட என்னடா இது, எனக்கும் அதே தான் நடக்குது. ஒரு இது கட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா இவ்வளோ வச்சுருக்கேனே, அது கிடைக்கும் தெரியாமல் அதை ரெட் கலர் பட்டன் கொடுத்துட்றோம் கைஸ். அதனால என்ன செல் ஆயிடுறோமா? எது திருப்பியும் நம்ம அதை எடுக்கணும் கையிலேருந்து. அது ஒன்றும் அவ்வளோ பிஸியான வேலைலாம் கிடையாது. ஓகே, கேஸ் டேங்க் 3 வச்சிடலாம். எல்லா வீலுமே வச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம ஸ்பீடை பார்க்கலாம். 50-50 போனோம் கைஸ். இப்போ பிக் கேஸ் டேங்க் இது ஒன்று. போடா வண்டி. இன்ஜின் வண்டி போடா. ரொம்ப தூரம் போகிறாங்க கைஸ். ரொம்ப தூரம் போகிறோம். 59 தான். சரிங்க கைஸ், இதோட நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இந்த வீடியோவோட பார்ட் 2 அப்புறமா கொஞ்ச நாளில் போட்டுருவோம். பாய் கைஸ். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் என்ன கேம் விளையாடணும்னு சொல்லுங்கள் கைஸ். பாய் கைஸ்.